வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் சூப்பர்மேன். இன்னத்துக்கு அந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போதைக்கு அந்த படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. மொத்தமாக பார்த்துருவோமா? என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட் ஃபார் டிசியூ தான் சொல்லுவேன். பிகாஸ் டிசியூக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அடக்கி இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை போல. இந்த படம் மேலோட்டமாக பார்க்க உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தெரியும். பட் டெக்னிக்கலாக இந்த படம் ஃபியூச்சர் டிசியூ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடித்தளம் போட்டுட்டு போயிருக்கு. இப்போ அப்படியே நம்ம மார்வல் சைடில் அயர்ன் மேனை கன்சிடர் பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட் ஒரு சோலோ ஸ்டாண்டர்லோன் மூவி. அவங்களுக்கு அந்த படம் ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா சுத்தமாக ஐடியா இல்லை. இதுக்கப்புறம் படம் எடுப்பாமாங்கிற தாட்டில் தான் அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. இருக்க கை காசுலாம் போட்டு தான் அந்த படம் எத்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த படம் ஹிட்டான லக்கு அந்த தாட்டில் தான் படமே எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அகெயின் அந்த படத்தோட கோர் கான்செப்ட்ங்கிறது யூனிவர்ஸை பில்ட் பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மார்வல் ஸ்டுடியோஸை எப்படியாச்சும் பேங்க்ரப்சிலேருந்து காப்பாற்றுறது, அவ்வளோதான். பெரிய யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுற ஐடியாவோட அயன்மேன் எடுத்த போது உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது டெக்னிக்கலாக நிறைய பிரான்ச்சஸோட தான் இந்த படத்தை முடிச்சிருக்காரு ஜேம்ஸ் கன். ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் ஒரு 10 படங்களை நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த படம் அது எல்லாத்துக்குமே அடித்தளமாக அமையணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கான அந்த நிறைய பிரான்ச்சஸை உங்களால் நோட் பண்ண முடியும். டெரிஃபிக் மெட்டமாஃபை வச்சு டெரிஃபிக்ஸ்க்கான டீம் அடித்தளமும், பிளானட் வாட்சுங்கிற ஒரு புது டீம் லெக்ஸுட்டை உருவாக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது இப்போதைக்கு பென்டகன் கையில் தான் இருக்குது. இன்ஜினியரும் அன்கான்ஷியஸ் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த பென்டகன் டேக் கண்ட்ரோல் பண்ணி அத்தாரிட்டிங்கிற டீமை அழகாக கொண்டு வரலாம். அத்தாரிட்டி ப்ராஜெக்ட் வேறு டெவலப் ஆகிட்டு இருக்கு. சூப்பர்கள் கிரிப்டோ ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. சூப்பர்களுக்கான அடித்தளம் பீஸ் மேக்கர் ரிக் ஃபிளாகை காமிச்சு ஆபிஸா பீஸ் மேக்கர் சீசன் 2 ஜஸ்டிஸ் கேங்கை வச்சு ஜஸ்டிஸ் லீகுக்கான அடித்தளமும் போடப்பட்டிருக்கும். அண்ட் சிட்டிக்குள்ளே சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தம் சிட்டிக்கான அந்த போர்டு எக்ஸிட் போர்டு வந்து காமிக்கப்பட்டிருக்கும். காத்தம் சிட்டி மெட்ரோபாலிஸ் பக்கத்தில் தான் இருக்க அந்த காரணத்தினால கூடி சீக்கிரம் பேட்மேன் சூப்பர்மேன் டீம் அப் மூவியுமே பார்க்க போகிறோம் தான் தோணுது. லைக் பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் கிடையாது, மோர் லைக் பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு படத்துக்குள்ள இத்தனை படத்தை டீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பத்தத்துக்கு வரைக்கும் கைஜு வேற காமிச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக ஜேம்ஸ் கன் டக்காஷி யமசாக்கி, அதாவது இந்த காஜ்லா மினஸ் நிறுத்தல அவர் கூட ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காராம். டிசியூக்குள்ள ஒரு கைஜி யூனிவர்ஸை கூட பில்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்களுக்கான அடித்தளத்தையும் கொடுக்கணும், ஸ்டாண்டர்டான ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு வித்தியாசமான ப்ரெஷரை ஜேம்ஸ் கன் ஓரளவுக்கு டீசெண்டாக கையாண்டிருக்காரு. பட் அதுவே இந்த படத்துக்கு மைனஸாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளோண்டு ரன் டைம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இத்தனை விஷயங்களை அடக்கி இதுக்கு லீடப்பும் கொடுக்கணும், சூப்பர்மேனுக்கு கதையும் சொல்லணும்னா முடியுமா? ஓவர் ஸ்டஃப்டாக ஃபீல் ஆச்சு. அதுதான் இந்த படத்துக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மைனஸ். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஓவர் ஸ்டஃப்ட். சூப்பர்மேனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தான், ஆனால் ஒரு சுற்றி இருக்க மற்ற கேரக்டர்ஸ்க்கும் டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கா. அது இந்த சூப்பர்மேனை கொஞ்சம் டிமினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு தாட்டை கொடுத்துருக்கோம். முக்கியமாக ஜேம்ஸ் கன் தெரியாத கேரக்டர்ஸை கெத்தாக காமிக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்டே. அந்த வகையில் இந்த படத்தில் உங்களுக்கு காய் கார்னர், மெட்டமாஃபோ அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக் மேலே அதிகமான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகியிருக்கும். அதுவும் டெரிஃபிக்லாம் நிறைய ஃபேன்ஸ் உருவாக்கியிருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த மனுஷனோட ஆட்டிடியூட் ஒரு பக்கம் இருந்தாலும் லிட்டரலாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் ஜேம்ஸ் கன்னோட ஸ்டைலில் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன் ஷாட்டில் எடுத்து கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு ஷாட் அமைக்கவே படலை. சூப்பர்மேனை அந்த மிஸ்டர் டெரிஃபிக் அளவுக்கு கெத்தாக காமிக்கக்கூடிய சீனே இல்லையேங்க. அதுவும் அந்த சமயத்தில் மிஸ்டர் டெரிஃபிக் லோயஸ் லேனை பாதுகாத்துட்டு இருப்பாரு. அதே இடத்துல சூப்பர்மேன் கைதியாக வந்திருப்பாரு. ஆனால் மிஸ்டர் டெரிஃபிக் அசால்ட் அத்தனை பேரும் பதம் பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பாருங்க. நான் இருக்க வேண்டிய இடம் அது அப்படின்னு சூப்பர்மேன் நினைச்சிருப்பார்ல. ஐ மீன் அப்படிதான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும். மிஸ்டர் டெரிஃபிக் அந்த அளவுக்கு மாசா தெரியுற அந்த சீக்வன்ஸ் அதே இடத்துல சூப்பர்மேனை தமாசா காட்டியிருப்பாங்க. புரியுதா? ஜேம்ஸ் கன் மற்ற கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் நடுவில் இது சூப்பர்மேன் படங்கிறதையும் மறந்துட்டார் போல. மற்ற கேரக்டர்ஸை காட்டிலும் இல்லை, இந்த படத்தில் வந்து எல்லாரையுமே காட்டிலும் வில்லன்களையுமே சேர்த்து தான் அவனுங்களை காட்டிலும் அதிகமாக அடி வாங்கினது சூப்பர்மேன் தான். படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வாங்குறாரு தக்காளி காப்பாற்ற வேண்டியதே சூப்பர்மேனை தாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டு பொழக்கிறாங்க மனுஷனை. அந்த மனுஷன் அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஓப்பனிங் ஷாட்டே லிட்டலாக அண்டார்டிகாலேருந்து விழுறாருல. அதில் 300 வருஷங்களுக்கு முன்னாடி மெட்டா ஹியூமன் தோன்ட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர்மேன் தன்னை தானே ஏலியன் சொல்லி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தோக்குறாரு அப்படிங்கிறது அழுத்தமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 வருஷமாக சூப்பர்மேன் மெட்ரோபாலிஸ் பாதுகாத்துட்டு இருக்க அந்த மனுஷன் இது வரைக்கும் எங்கேயுமே தோக்காம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹேமர் ஆஃப் பொரேவியங்க ஒருத்தங்கிட்ட தோத்துருக்காரு. ஆனால் அதுக்கு மக்கள் பெருசாக எங்கேயுமே ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரில, சூப்பர்மேன் ரியாக்ட் பண்ண மாதிரியும் தெரில. நான் ஒருத்தங்கிட்ட தோத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் லைக் ஃபீல் பண்ணி இவன் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி எதுவுமே யோசிக்காம ஹீல் ஆகிக்கிட்டு அத்தனை நாள் வேலைக்கு போயிடுறாரு. 3 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் தோக்குற பண்ணி அவன் யார் எங்கேருந்து வந்திருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எதையுமே ஆராய்ச்சி பண்ணாமல் ஜஸ்ட் தோத்துறோம் சரி ஓகே அத்தனை நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்காரு. மெட்ரோபாலிஸில் இது சாதாரண விஷயம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஹேமர் ஆஃப் பொரே வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு பெரிய கைஜு வருது. இந்த ஜஸ்டிஸ் கேங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் டைமென்ஷனல் பீயிங் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. லைக் என்ன நடக்குது, என்னடா இது ஊரா சுடுகாடா, காத்தம் சிட்டியே பரவாயில்ல பழையங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. சூப்பர்மேன் அதை அசால்ட்டாகவே கடந்து போகிறது என்னால் பெருசாக லைக் ஒத்துக்கவே முடியல. 3 வருஷம் கழிச்சு தோத்துருக்கப்பா அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் கூட அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி சூப்பர்மேனாவும் சரி கிளார்க் கென்ட்டாவும் டேவிட் கார்டன் ஸ்வெட் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்காரு. ஆனால் சூப்பர்மேனாக இருக்க அந்த சமயத்தில் சில இடங்கள்ல இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனுக்கு உண்டான அந்த ஆரா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேவிட் கார்டன் ஸ்வெட் கிட்ட மிஸ் ஆகுது.
நீங்கள் இதுவே ஹென்ரி கேவில் எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷன் லைக் சும்மா நடந்து வரும்போது அவ்வளோ மாசாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் லைக் சூப்பர்மேனாக டியூட் கார்ன்ஸ்வர்த் சில இடங்களை சொதப்பின மாதிரி தோணுச்சு. பட் இதான ஃபஸ்ட்டு படம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரான ஒரு டெவலப்மெண்ட் அடுத்த படங்களை வரும்னு நம்புகிறேன். அது ஒரு கெத்து, நான் சூப்பர்மேன்ரா, என்னை யாராலுமே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு கெத்து கண்டிப்பாக டியூட் கார்ன்ஸ்வர்த் சூப்பர்மேன் கிட்ட மிஸ் ஆக தான் செய்யுது. பட் அந்த ஹோப், அந்த நல்லவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாகவே காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பல இடங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த பக்கம் ஒரு நாயை காப்பாற்றுறது, அணிலை காப்பாற்றுறது, மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது, அவ்வளோ பெரிய அந்த மான்ஸ்டர் கீழே விழும்போதும் விழுந்த இடத்துல யாருக்குமே எந்த சேதாரமும் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக விழ வைக்கிறது, அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய இந்த ஃபைட் எல்லாத்தையுமே ஓப்பன் கிரவுண்டில் வைக்கிறது, வானத்தில் சுற்றி அடிக்கிறது, அது முக்கியமாக இந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் தானே சூப்பர்மேன், இவன் தானே காமி புக்கில் நம்ம பச்சை சூப்பர்மேனுங்கிற ஒரு விஷயத்தை அழகாக கன்வே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸாக வளர்த்துக்கணும். அந்த படத்தில் அது இன்னும் பெட்டர் அந்த ஆரா வந்து டிஃபைன் பண்ணணும். சூப்பர்மேன் வந்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதனாலே காமிக்கில் 2 முறை இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ லேண்டன் வந்து உட்காந்துருக்கும். சூப்பர்மேன் லைக் இட்ஸ் சிம்பிள் ஆஃப் ஹோப் தான். ஆனால் கெட்டவங்க சூப்பர்மேனை பார்த்து பயப்படுவாங்க. இவனை ஒன்றுமே பண்ண முடியலாங்கிற தாட் அவங்க மனசில் இருக்கும். அதை டிஃபைன் பண்ணுற மாதிரி எல்லோ லேண்டனே கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு கெத்து இருக்கணும்ல, அந்த கெத்து மிஸ்ஸிங். பட் அதுவே கிளார்க் கென்ட்டாக பார்க்கும்போது பர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்ச கிளார்க் கென்ட் அண்ட் சூப்பர்மேன் அவங்களுக்குள்ள இந்த டிஃப்ரென்ஸை அங்கே இருக்க மக்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு தோணுது. கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த ஸ்லௌச்சா கொஞ்சம் லைக் ஆக்வர்டாக நடத்தக்கூடிய அந்த சில விஷயங்கள், தரையை பார்த்து நடக்கிறது, அந்த மாதிரி லைக் நிறைய மாற்றங்கள், அந்த பிஹேவியர்லேயே சூப்பரான ஒரு மாற்றங்களை இந்த பக்கம் டியூட் கார்ன்ஸ்வர்த் கொடுத்துருக்காரு. கிளார்க் அண்ட் லோயிஸ் லேன் உண்டான அந்த பேச்சுவார்த்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் முக்கியமாக லோயிஸ் லேனோட அந்த கேரக்டரை அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை காதல், எத்தனை கல்யாணம் நடந்தாலும் லோயிஸ் லேனோட மொதல் காதலும் கல்யாணமும் இந்த வேலை தான். ஷீ லவ்ஸ் டு பி அ ஜேர்னலிஸ்ட். அந்த ஜேர்னலிஸ்ட் ரோலுக்கு அவள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிறாங்கிறத சூப்பர்மேன் அண்ட் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அப்படியே மடக்கி கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருக்கும். படத்தோட எண்டில் கூட லெக்ஸ் லூத்தர் போட்ட எல்லா பிளானுமே டீகோட் பண்ணி பக்காவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பான். படத்தில் என்ன ஒரு மிஞ்சி 15 மினிட்ஸ் கிட்ட வந்திருப்பாளா, வந்த எல்லா சீக்வன்ஸ்லுமே ஜேர்னலிஸ்டா நான், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த லூயிஸ் லேன் கேரக்டர் அவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி கொடுத்துருப்பாங்க ரேச்சல் ப்ரோஷான். வழக்கமாக இந்த மாதிரி லைக் ஹீரோயின் ரோல் வந்தாலே ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோயின் ரோலுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு முக்கியத்துவங்கிறது இருந்துச்சு. முக்கியமாக கதையிலுமே மாற்றம் கொண்டு வர அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் கிளார்க் கென்ட்டுக்கு தான் ஸ்க்ரீன் டைமே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, அந்த ஓப்பனிங் இன்டர்வியூ சீன் ஓகே, அதுக்கப்புறம் எங்கப்பா கிளார்க் கென்ட்டை காணோம், அவன் வேலை பார்க்குற இடத்துல தேட மாட்டாங்களா, கிளார்க் கென்ட் வந்தானா இல்லையான்னு சொல்லி தேடவே மாட்டாங்களா போல, இல்லை எனக்கு புரியல. இதே மாதிரி தான் பேட்மேன் 1 படத்தில் மேட்ரிக்ஸ் பேட்மேன் 1லேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் ப்ரூஸ் வேணா பார்த்துருக்க மாட்டீங்க, பேட்மேனாக தான் இருப்பார். அங்கே வந்து அதே மைனஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. கிளார்க் கென்ட்டுக்கு ஸ்க்ரீன் டைமே இல்லை. நான் சூப்பர்மேனுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்தது ஓகே தான். அண்ட் கிளார்க் கென்ட் ஹிப்னோ கிளாஸஸ் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை காய்கனர் வச்சு சொல்ல விட்டுருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்ல நீ ஏன்னா பர்ஃபெக்டாக கண் எதிர்க்கவே இந்த பக்கம் கிளார்க் கென்ட் அண்ட் சூப்பர்மேனுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹிப்னோ கிளாஸஸ் போட்டு தான் அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஏன். இதே மாதிரி படத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா திணிச்சு ஊட்டியிருப்பாங்க, பூன் ஃபீடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. லைக் லிட்டராக இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் அண்டார்டிகால வந்து விழுந்துட்டு அப்புறம் ரோபோட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு கொண்டு போகும்போது அந்த இடத்துல நம்ம பிராட்லி கூப்பர் ஜோரில் பார்த்துருப்போம். எப்படி இந்த சூப்பர்மேன் இந்த பூமிக்கு வந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. வழக்கமாக யாருமே இந்த மாதிரி பேசிக்கவே மாட்டாங்களேடா, அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி வந்து விழுந்தா அப்பப்போ இந்த மாதிரி நியூஸை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அந்த ரோபோட்ஸே பேசிக்கலாம். அப்படி நடக்க சான்ஸே இல்லை. அது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவிங்கான டைலாக் சீக்வன்ஸே கிடையாது. ஆடியன்ஸுக்கு இதை சொல்லி ஆகணுங்கிற மாதிரி அந்த டைலாக்ஸ் எழுதப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த பொராவியா ஃபைட்டு அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி லெக்ஸ் லூத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, புரியுது. பட் லெக்ஸ் லூத்தர் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கிட்ட புரிய வைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுற அந்த இடங்களில் அழகாக கடந்து போயிடுவாங்க. லிட்டலாக அந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் உருவாக்கி வச்சிருப்பாருங்க. எப்படின்னு கேட்டால் என்னால் முடியாது, அதனால செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த பக்கம் உன்னுடைய முடியிலிருந்து ஒரு டிஎன்ஏ யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். செம்ம முக்கியமான விஷயம் அது. சூப்பர்மேன் க்ளோன் உருவாக்கி வச்சிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், அவ்வளோதான், அதை ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டேன். அது கிரியேட் பண்ணுறதாண்டா ஈஸி, உன்னை டிஃபீட் பண்ணுறத விட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லைக் ஹவு இதாண்டா முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை தாண்டா எக்ஸ்பிளைன் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தெரியாத விஷயங்கள் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுற இந்த விஷயங்களுக்கு ஒரு வார்த்தையும் பேசல. சத்தியமாக புரியல அந்த கான்ட்ராஸ்ட். ஜேம்ஸ்கனே இதுவே எனக்கு தெரியாதரா, ஏதோ எழுதியிருக்கேன் பாருங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரிஞ்ச விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தெரியாத விஷயங்களை காமிக்கிறது. இதுக்கு நடுவில் எதுக்கு இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனோட காண்டா இருக்கான் அப்படிங்கிறத அவங்க கன்வே பண்ணவே இல்லை. அது ஒரு பெரிய பொறாமை. இந்த பக்கம் ஏலியனாக இருக்க ஒருத்தனை எல்லாருமே வர்ஷிப் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுலாம் ஓகே தான், அது ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன். இந்த லெக்ஸ் லூத்தர் இந்த சூப்பர்மேனை பற்றி எதுக்கு காண்டாகணும்? அப்படி இவனை காண்டேத்துற மாதிரி என்ன பண்ணான் சூப்பர்மேனு? நல்லதானே பண்ணிட்டு இருக்கான், மக்கள் நல்லது பண்ணுறதுலாம் தப்பான விஷயமா? எந்த ஒரு இடத்துல ட்ரிகர் ஆனா அப்படிங்கிறது எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. இந்த படம் ஒரு ஆரிஜின் படம் கிடையாது தான். ஆனால் படம் முழுக்கவே நம்ம சூப்பர்மேன் ஆரிஜினை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஏலியன் வெளிலேருந்து வந்திருக்கான், அவங்க அப்பா இந்த மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த மெசேஜில் இந்த உலகம் முழுக்கவே அவன் கிரிப்டோனியன்ஸாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனை நம்பாதுக்கே அவன் கெட்டவன் ஒரு ஏலியன் சொல்லி லெக்ஸ் லூத்தர் அந்த ஆர்ஜினே பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இதோ ஒரு வகையில் அவன் அந்த ஆர்ஜின் மூலியமாக லெக்ஸ் லூத்தர் ட்ரிகர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் சீக்வன்ஸில் டப்பு நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது இந்த படத்தை திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சீக்வல் எஃபெக்ட் தாங்க கிரியேட் பண்ணுது.
இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கணும், உண்மையிலேயே சூப்பர்மேன் ஆர்ஜின் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்திருக்கணும். அதில் லெக்ஸ் லூத்தர் ட்ரிகரான இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கதை நகருதுங்கிற ஒரு எஃபெக்ட்டை தான் கிரியேட் பண்ணுது. திடீர்னு ஒரு உலகத்துக்குள்ள குதிச்ச எஃபெக்ட்டை தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த கதை எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. எனக்கு சூப்பர்மேனோட கதை தெரியும், ஆனால் இந்த சூப்பர்மேனோட கதை தெரியாதுல்ல. இந்த சூப்பர்மேன் ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோபாலிஸ்க்கு வந்தார், இவன் ஏலியனுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி மக்களுக்கு சொன்னார், அண்ட் லெக்ஸ் லூத்தர் எப்படி ட்ரிகர் ஆறான்னு சொல்லி அதுன்னு தெரியாதுல்ல. அப்படி தெரியாத இருக்கிற சமயத்தில் டெக்னிக்கலாக இந்த லெக்ஸ் லூத்தரோட மோட்டிவ்ங்கிறது ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. சும்மா வில்லனுக்கு இந்த பக்கம் சூப்பர்மேன் மேலே போறாம அப்படிங்கிறது மட்டும் தான் காமிக்கப்படுது. அதுக்கான ஒரு மோட்டிவ் ப்ரெசென்ட்டே ஆகலை. ஆனால் லெக்ஸ் லூத்தராக நடித்த நிக்கோலஸ் ஹோல்ட்டை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வித்தியாசமான வேற மாதிரி ஒரு லெக்ஸ் லூத்தர், அது செம்ம ப்ரூட்டலான ஒரு லெக்ஸ் லூத்தர். ஐ மீன் லிட்டரலாக ஒரு இடத்துல சூப்பர்மேனுக்கு ஒருத்தன் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். ஓ சூப்பர்மேன் இவனை பார்த்து கரணி உலம் கொண்டு இருக்கானா, அப்போ அவனை போட்டு தள்ள வேண்டியதான் சொல்லி ரஷ்யன் ரூலர் விளையாடிட்டு இருப்பாருங்க. அவர் சாதாரண வியாபாரி கீழே தடுக்கி வந்து ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கான். அந்த மாதிரி சூப்பர்மேனை காப்பாற்றிருப்பாரு. அவனை பட்டுன்னு கொண்டிருப்பான். அதெல்லாம் லிட்டரலாக உங்களுக்கு அந்த வெறிக்குண்ட கோபத்தை உருவாக்கியிருக்கும் லெக்ஸ் லூத்தர் மேலே. சூப்பர்மேனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கைஜோ ஊருக்குள்ளே நடமாட விட்டுருப்பான். அந்த கைஜோக்கெல்லாம் பேக் ஸ்டோரி சொல்லவே இல்லை. அகைன் எக்ஸ்பிளனேஷன் தேவையான இடங்கள்ல அதை பற்றி பேசாமல் தெரிஞ்ச விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்டா இந்த கைஜு முதல்ல எங்கேருந்து வந்துச்சு, எப்படி ஊருக்குள்ள இந்த மாதிரி பெருசாக வளர்ந்துச்சு, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. டப்புன்னு வளர்ந்துருச்சு. கேட்டால் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கைஜு சண்டை போடுற அந்த சமயத்தில் சுற்றி எல்லா மக்களும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கைஜு தெரியாதனமாக காலை மிதிச்சாலே சட்னி ஆயிடுவீங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களாடா. சூப்பர் ஹீரோஸுக்கு இருக்க பிரச்சனை பார்த்தாதுன்னு இவனுங்க வேற ஊரை நாசம் பண்ணி அதன் மூலியமா சூப்பர் மேனை வெளில கொண்டு வர வச்சு அவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுங்கிற தாட்டில் தான் லெக்ஸ் லூத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் எந்த அளவுக்கு அது நோக்கிய மோட்டிவேட்டடாக இருக்காது, எந்த அளவுக்கு சூப்பர்மேனை டிஃபைன் பண்ணுங்கிற அந்த அப்சஷன் இருக்குங்கிறத நிறைய சீக்வன்ஸில், அதுவும் முக்கியமாக சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தனை போட்டு தள்ளுற அந்த சீக்வன்ஸில் எல்லாத்தையுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேனை கடைசி ஒரு 3 வருஷமா நான் லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன், அவனுடைய எல்லா மூவ்ஸ் எனக்கு தெரியும் சொல்லி அந்த மூவ் செட்டை பேஸ் பண்ணியே ஒரு லிட்டில் ரோபோட் மாதிரி ஒரு கேரக்டர் அல்ட்ராமேனை உருவாக்கி சண்டை போட விட்டுருப்பாருங்க. யோசிச்சு பாருங்களேன். அண்ட் லெக்ஸ் லூத்தருக்கு தெரியும் சூப்பர்மேன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர், அவனை டேரக்டாக போய் அட்டாக் பண்ண முடியாது, கம்பேஷனை பேஸ் பண்ணி தான் அவனை கவர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கேற்ற மூவ் செட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு மனுஷன். சூப்பர்மேன் கூட செஸ் விளையாடிட்டு இருக்காரு. லிட்டரலி சூப்பர்மேனோட 2 ஸ்டெப் அஹெடாக இருக்காரு. எந்த அளவுக்கு புத்திசாலி லெக்ஸ் லூத்தர்ங்கிறத தெளிவாக காட்டுது. அண்ட் லெக்ஸ் லூத்தர் ஃபைனலாக அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு அவன் கெட்டவன் தெரிஞ்சிட்ட அப்புறம் மக்கள் எல்லாருமே சூப்பர்மேனை மன்னிச்சிருவாங்க. சூப்பர்மேன் கிட்ட மக்கள் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அப்பாலஜிஸ் கேட்பாங்களே, அப்போ இந்த லெக்ஸ் லூத்தர் உடஞ்சு அழுவார். ஐ மீன் லெக்ஸ் லூத்தர் பேர் நாசமாகி இருக்கும். மக்கள் அந்த லெக்ஸ் லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வில்லனா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு சூப்பர்மேனை அவன் மன்னிச்சிட்டாங்களே அந்த கேட்டோன்னு தான் இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் கண்ணிலேருந்து தண்ணி வருது உங்களால் பார்க்க முடியும். லிட்டரலி ஹவு அப்சஸ்ட் ஹி இஸ் வித் சூப்பர்மேன். ஃபைனலாக அந்த பக்கம் சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தர்க்குள்ள வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ், அந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் வந்து ஏலியன் சொல்கிறேன், ஆனால் உண்மையிலே ஹியூமன் நான் தாண்டா, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ உருவத்தில் ஹியூமனாக இருந்துக்கிட்டே ஏலியன் மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த சீக்வன்ஸ் சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணுறது சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கேற்ற அந்த டைம்லேயுமே செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராங்கான எமோஷனை உடைக்கிற மாதிரி டக்குன்னு கிரிப்டாக உள்ள வந்து லெக்ஸ் லூத்தரை போட்டு பழக ஆரம்பிச்சிடும். எமோஷன் சூப்பராக தானே பில்ட் ஆச்சு, அதையும் உடைக்கிறீங்க. ஜேம்ஸ் கன் இப்படி பண்ணுற ஆளே கிடையாது. ஆனால் அந்த படம் முழுக்கவே நிறைய இடங்களில் எமோஷனை உடைக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸாக ப்ளே பண்ணப்பட்டிருந்துச்சு. நல்ல எமோஷன் ஒர்க் அவுட் ஆனது ஜானதன் கென்ட், கிளார்க் கென்ட் அவங்க 2 பேரும் பேசிக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் தான். நீ யாருக்கு பிறந்தங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வளர்றதா முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸ் செம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த எமோஷனும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி ஓப்பனிங் சீக்வன்ஸில் அந்த கிளார்க் கென்ட் லூயிஸ் லேனுக்கு வரக்கூடிய அந்த சண்டை முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 2-3 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டில்லாக அந்த எமோஷன் நம்ம கூட கன்வே ஆகிற மாதிரி அந்த சீக்வன்ஸை முடிச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் எமோஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் படத்தோட எண்டில் ஃபிலாசபிக்கலாக அந்த பக்கம் சூப்பர்மேன் பேசிட்டு நம்மளை புரிய வைக்கிற அந்த சமயத்தில் கிரிப்டோ வச்சு ஒரு காமெடி சீக்வன்ஸ் கேட்டாங்களா. அதே மாதிரி சூப்பர்மேனை உடைக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஹியூமன் ஒரு பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் கொண்டிருப்பாரு. கொண்டுட்ட அப்புறம் இந்த பக்கம் சூப்பர்மேன் உடஞ்சு அழுவார். அந்த ஃபீல் உங்களால் உணர முடியும். லைக் சூப்பர்மேன் மாதிரி நீங்களும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க, அவனுக்கு உதவி செய்ய முடியலன்னு. ஆனால் அதை உடைக்கிற மாதிரி என்னப்பா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு காமெடி கேட்டாங்களா. இந்த பக்கம் சூப்பர்மேன் கெட்டவன் ப்ரூவ் பண்ணிட்ட அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல லூயிஸ் லேனுக்கும் இந்த சூப்பர்மேனுக்கும் ஒரு சின்ன எமோஷனல் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும். ஆனால் அது மேலே ஃபோக்கஸே பண்ண விடாத அளவுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சண்டை சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும். இன்டர்டைமென்ஷனல் இப்போ வச்ச ஒரு சண்டை சீக்வன்ஸ், அது ஒரு பயங்கரமான பீயிங் போலங்க. இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் அதெல்லாம் விட்டுட்டு வந்து சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டாரு. மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அவன் பேர் வந்து நாசமான அப்புறம் அதை சரி செய்யணும்னா லிட்டரலாக அந்த மிருகத்தை போய் அடிச்சு மெட்டாபாலிஸை காப்பாற்றணும் தானே. அவள் தானே மக்களுக்கு இவெல்லாம் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற தாட் வரும். அதை விட்டுட்டு சும்மா வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இப்படிலாம் சூப்பர்மேன் பண்ணவே மாட்டார். அப்படி ஒரு சீக்வன்ஸை ஜேம்ஸ் கன் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஜேம்ஸ் கன் அண்ட் லூயிஸ் லேனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு காதல் மலர்ற மாதிரி அவங்க சண்டைக்கு அப்புறம் பேசுகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. எமோஷ்னலாக தான் இருக்கணும். ஆனால் அந்த படத்தை 2-3 வாட்டி பார்த்துட்டேன். இப்போ உட்காந்து யோசிச்சா கூட அவங்க அங்கே என்ன பேசுனாங்க அப்படிங்கிற தாட்டு எனக்கு கிளியராக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நான் பின்னாடி நடக்கிற அந்த சண்டே தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க பேசுகிறதுங்கிற கேட்டேன். புரியுது, அது பங்க் ராக் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அந்த எமோஷன் கன்வே ஆகலையே. கண்டிப்பாக அந்த சீனில் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகி பின்னாடி தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லைக் ஏன் இப்படி பண்ணார் ஜேம்ஸ் கன் அப்படின்னு கேட்ட ஒரு சீன். சூப்பர்கள் என்ட்ரி கொண்டுங்க. சூப்பர்கள் என்ட்ரி அப்போ அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா தெரியுமா, அதை மறக்கிறதுக்கு போய் குடிச்சிட்டு வருவா அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் கொஞ்சம் ஆர்வமாக இந்த மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன். லிட்டரலாக இந்த பக்கம் சூப்பர்கள் பை பிச் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. சூப்பர்மேன் அதையும் பார்த்து வை உமன் ஆஃப் டுமாரோ காமிக் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க?
படிச்சிருந்தா மேபி இந்த சூப்பர்கள் கூட கனெக்ட் ஆகலாம். பட் இப்படி சொல்லிட்டு அப்புறம் இந்த சூப்பர்களை பார்க்கணும்னு யாருக்கா தோணுமா? பெரிய இவளுடைய படத்தில் நான் பார்க்கணுமா அப்படிங்கிற தாட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா சூப்பர்களோட சூப்பர்மேனுக்கு தான்ப்பா ஃபேன்ஸ் அதிகம். ஜேம்ஸ்கெல்லாம் அப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. சத்தியமாக புரியலங்க. எமோஷன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் நிறைய அந்த டிஸ்ட்ராக்டிங் சீக்வன்ஸ் படத்துக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் விடுங்க, சூப்பர்மேன் படத்தை தானே பார்க்க போயிருக்கோம். சூப்பர்மேனுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் பட்டாசா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சில சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த பறந்து போகிறது சீக்வன்ஸ், ஃப்ளைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அல்டிமேட்டாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்மேனை பேஸ் போய் வரக்கூட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அகெயின் படம் முழுக்கவே மனசு அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. படத்தோட ஓப்பனிங் பொறவே கிட்ட அடி வாங்குவாரா, அந்த இடத்துல சூப்பர்மேனோட எல்லா மூவ்ஸையுமே இந்த பக்கம் லெக்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. படத்தோட எண்ணிலுமே திரும்ப அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அல்ட்ராமேன் தான் பொறவையான்னு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அல்ட்ராமேனையுமே அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி சூப்பர்மேனை புழக வச்சிருப்பாங்க. சூப்பர்மேன் அதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணாரா? இவன் நம்மளுடைய மூவ் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கான், இவன் எப்படியாவது சமாளிச்சாகணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரவைஸ் ஆனாரான்னு கேட்டிங்கன்னா நோ. சூப்பர்மேனாக கஷ்டப்பட்டு எங்கேயுமே வெளியில் வந்த மாதிரி தெரியல. ஐ மீன் லைக் லிட்டரலாக அந்த ஒரு சண்டையை முடிச்சு வச்ச மாதிரி ஃபீல் ஆகல. எல்லாத்துக்குமே யாரோ ஒரு ஹெல்ப் அவர் கூப்பிட்டு தான் இருக்காரு. ஐ மீன் ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேயே கிரிப்டோ ஹெல்ப் கூப்பிடுவாரு. அதை தொடர்ந்து கைஜி ஃபைட்டில் ஆஃபீஸாக ஜஸ்டிஸ் கேங் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப்க்கு வந்துருவாங்க. மெட்டமாஃபோ, நம்ம மிஸ்டர் டெரிஃபிக், கிரிப்டோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட் யூனிவர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைனல் ஃபைட்லேயுமே கிரிப்டோட ஹெல்ப் பண்ணி பார்த்தா அல்ட்ராமேனை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். எல்லா இடத்துலையுமே எல்லா ஃபைட்லேயுமே சூப்பர்மேனுக்கு யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் தான் அல்டிமேட் பவர் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கிறது மூலிமா சூப்பர்மேன் டம்மி பீஸா, இவனுக்கு இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படிங்கிற தாட் தான் வருது. இந்த சூப்பர்மேனோட அந்த கெத்தை கண்டிப்பாக குறைக்க செய்யுது. இது எல்லாத்தையுமே விட எனக்கு ஒரு லாஜிக் மிஸ்டேக்கும் படத்துக்குள்ளே இருக்குங்க. அவங்க அந்த புரோட்டான் ரிவருக்குள்ளே விழுந்து அந்த பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல சூப்பர்மேன் அவருடைய அந்த ஃப்ரீஸ் பிரத்தை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஹவு டஸ் இட் ஒர்க்? லாஜிக்கலாக அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா இவங்களே மொத்தமாகவே பிளாக் ஹோலுக்குள்ளே விழுந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் காற்று ஊதுனா, ஐ மீன் லைக் ஹூன்னு ஊதுனா அந்த காற்று வந்தானே பிளாக் ஹோலுக்குள்ளே போய் விடும். அது எப்படி லைக் அப்வர்ட் த்ரஸ்ட்டை உருவாக்கும்? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு. பட் இதை நான் அன்சைன்டு மூலியோட யோசிக்கும் போது இவங்களால பறக்கவே முடியல, பறந்து வெளில வரவே முடியல. ஊதி எப்படிக்கா வெளில வர முடியும்? அந்த காற்று தானே பிளாக் ஹோலுக்குள்ளே போகும். அது த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணவே பண்ணாதே. இப்போ வரைக்கும் மைண்டுக்குள்ள அது ஓடிட்டுருக்கு. காமிக் புக் மூவியாக இருக்கனால கடந்து வந்துடலான்னு யோசிக்கிறேன். பட் இந்த மாதிரி லைக் அந்த ஹெல்பிங் சீக்வன்ஸ் நிறையவே அமைச்சிட்டாங்க. மேபி 1-2 சீனில் இந்த பக்கம் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அமைச்சிருந்தாங்கன்னா ஓகே. முக்கியமாக அந்த கிரிப்டனைட் சீக்வன்ஸில் இந்த மெட்டமாஃபோ ஹெல்ப் பண்ணி வெளில வருவார்ல, அந்த சீன்லாம் லைக் ஜஸ்டிஃபைங்காக இருந்துச்சு. கிரிப்டனைட்டுங்கிறது சூப்பர்மேனை வீக் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல லிட்டரல் பவர் ட்ரெயின் ஆன அப்புறம் ஒரு சூரியனை பேஸ் பண்ணி சூப்பர்மேனுக்கு பவர் கிடைச்சா அவர் ரிட்டர்ன் வராரு அப்படின்னு காமிக்கிறது இஸ் ஜஸ்டிஃபைபிள். அது நல்லா இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே மிஸ்டர் டெரிஃபிக்கு கிரிப்டோன் சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணுறது சுத்தமாக செட் ஆகல. அதே மாதிரி படத்தோட ஃபைனல் ஷாட்டில் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ஃப்ளாக் ஏற்றுவான்ல, சூப்பர்மேன் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் சூப்பர்மேனே அங்கே வந்துட்டு தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அவர் ஆப்வியஸாக அந்த பக்கம் ஜஸ்டிஸ் கேங்க தான் அமைச்சிருப்பாரு, மெட்ரோபாலிஸை காப்பாற்றுறது தான் முதல் வேலையாக பார்த்துருப்பாரு. பட் அங்கே சூப்பர்மேன் வர மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கதையை எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக அந்த சீன் சூப்பராக எலிவேட் ஆகிருக்கும். மேபி ஜஸ்டிஸ் கேங் அல்ட்ராமேனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் கிளம்பி போயிருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். அங்கே ரைட்டிங் மிஸ்டேக்காக இருந்த மாதிரி தோணுச்சு. சொல்ல வரேன். ஏன்னா ஹோப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஹோப் கிரியேட் ஆகிற அந்த சமயத்தில் சூப்பர்மேன் வந்தால் தானே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம காய் கார்னர் யூ ஜஸ்ட் காட் அன் அப்கிரேட்னு சொல்லி பண்ணுற அந்த சம்பவம் சூப்பராக எழுதப்பட்டிருக்கும். காய் கார்னரோட அந்த ஸ்ட்ரென்த், அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டருங்கிறத அவ்வளோ அமேசிங்காக கண்ணில் காமிச்சிருப்பாங்க. காய் கார்னரை நம்ம அடுத்த வருஷம் லேண்டன் சீரீஸில் பார்த்துருவோம். ஸோ அவருக்கான ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன். இவங்க 3 பேரில் கம்மியாக காமிக்கப்பட்டது ஹாக்கல் தான். லிட்டரலாக அந்த பிரசிடென்ட் இல்லைனா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் புரேவியாவை கொண்டுருவாங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை. பார்க்கலாம் அந்த படத்தில் மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையானு. பட் இப்போ வரைக்குமே இவங்க 3 பேருமே மேக்ஸ்வெல் லார்ட் கீழே தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மேக்ஸ்வெல் லார்டாக நம்ம சீன் கன் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரே ஷாட்டில் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி அவருடைய கண்ட்ரோலில் தான் 3 பேருமே இருக்க மாதிரி இப்போ வரைக்குமே சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் கேங்குங்கிறது ஜஸ்டிஸ் லீகா மாறதா இல்லையான்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம். ஹால் ஆஃப் ஜஸ்டிஸை காமிச்சிருப்பாங்களே, உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி ஈஸி பழைய அந்த நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கான அந்த பிக்சர்ஸ் வந்து வரையப்பட்டிருக்கும். என் கண்ணில் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் ஜே கேரக் மட்டும் தென்பட்டார். மற்றபடி யாருமே கண்டுபிடிச்ச மாதிரி தோணலை. வைல்டு கேட்டர் மாதிரி நினைக்கிறேன். லைக் பிளாக் பேந்தர் லுக்கில் ஒருத்தர் இருப்பார்ல, உங்கள் கண்ணில் யாரெல்லாம் தென்பட்டாங்கன்னு மறக்காமிக்கலாம் காப்பிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஈஸிக்கு அமைச்சு அந்த மொத்த யூனிவர்ஸுமே ஜேம்ஸ் கான் ஸ்ட்ராங்காக உட்கார வச்சிட்டாரு. இதுக்குள்ள ஹீரோஸ் வந்து இறக்கி அவங்கள வச்சு சம்பவம் செய்கிறது மட்டும் தான் பாக்கியை தவிர்த்து சூப்பர்மேன் படம் ஒரு பெர்ஃபெக்டான டிசியூ பிகினிங். ஆனால் ஒரு பெர்ஃபெக்டான சூப்பர்மேன் படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் அண்ட் அபவ் ஆவரேஜ் மூவி தான். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸை உள்ள இறக்கி நல்ல பெர்ஃபெக்டான செட்டப்புங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பர்மேனை சுற்றி கதைங்கிறது ஸ்ட்ராங்காக எழுதவே பண்ணல. அது சூப்பர்மேன் மேலே போடப்பட்டிருக்க அந்த அலிகேஷன்ஸுக்கான முடிவுகளையுமே சொல்லலை. முக்கியமாக மக்கள் இந்த படத்தில் சூப்பர்மேனை வெறுத்ததுக்கு என்ன காரணம்? ஜோரலோட அந்த தீர்க்கப்படாத அந்த மெசேஜஸ் மூலிமா சூப்பர்மேன் இந்த உலகத்தை டேக் கண்ட்ரோல் பண்ண வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினச்சிருப்பாங்களே. அதை பரப்புனது லெக்ஸ் லூத்தர்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அது பொய்ங்கிற மாதிரி எங்கேயுமே ப்ரூவ் ஆகியிருக்காது. அது உண்மைதான். நானும் எங்கேயாவது பொய் இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் பொய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, அது கடைசி வரைக்கும் உண்மைதான்.
ஆனால் மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக சூப்பர்மேன் மேலே போட்டிருக்க அந்த அலிகேஷன்ஸை மறந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் லூத்தர் பற்றி ஒரு கெட்ட விஷயம் வந்தோடனே லூத்தர் கெட்டவன் சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சிம்பிளாக ஒரு வார்த்தை இந்த மாதிரி மாற்றி போட்டால் போதும், மீடியாவில் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பக்கூடிய மக்களாக தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸ்டில் சூப்பர்மேன் மேலே போட்டிருக்க அந்த அலிகேஷன்ஸ் தப்புங்கிறது ப்ரூவ் பண்ணப்படாத அந்த சமயத்தில் இது என்ன மாதிரி ஃபியூச்சர் டிசியை பாதிக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும். அது சூப்பர்மேனோட கேரக்டராகட்டும் சின்ன பம்ப் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் அமைஞ்சிச்சு. லைக் எங்கள் அப்பா இவ்வளோ தப்பான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அவர் சொன்ன நல்ல விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பாரு. நம்ம யாருன்னு நாம தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான், அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேன் கன்வே பண்ண பார்த்துருக்காரு. அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்படி சொன்ன ஒரு விஷயம் ஜோரல் மேலே நம்ம சூப்பர்மேனுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தலையா? அதை பற்றி அங்கே எங்குமே மென்ஷன் செய்யலையே. இந்த மெசேஜோட அவுட்கம், இந்த மெசேஜ் எப்படி மனிதர்களையும் சூப்பர்மேனையும் பாதிச்சுன்னு சொல்லி இன்னும் தெளிவாக அவங்க கன்வே பண்ணல. அண்ட் மீடியாவை வச்சு ஈஸியாகவே இந்த பக்கம் மக்களை மேனிப்புலேட் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் மொத்த சீக்வன்ஸுமே அமைக்கவும் பட்டிருக்கு. அதை இன்னும் ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணியிருக்கணும். சூப்பர்மேன் படமாக, சூப்பர்மேன் ஸ்டாண்டலோன் படமாக ஜேம்ஸ் கன் இதை எழுதிருந்தான்னா இன்னும் பெட்டராக அமைஞ்சிருக்கும்னு தோணுது. பட் டிசியோட அடித்தளமாக இட்ஸ் ஒர்க்கிங் குட், நல்லாவே கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதுலேருந்து எங்கே போக போகிறாங்க, என்ன மாதிரி மாற்ற போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர்மேனை சுற்றி கதைகள் எழுதப்படலனாலும் எனக்கு இப்போ வரைக்குமே இந்த படம் தான் பெஸ்ட்டு சூப்பர்மேன் காமிக் டெபிக்ஷனாக ஃபீல் ஆகுது. பட் பெட்டரான ரைட்டிங் கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக பண்ணுறா இல்லையா ஜேம்ஸ் கன் என்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸை டெவலப் பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்பாய்லர் தாட்ஸ் என்னென்னங்கிறதா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு மட்டும் தெரிவி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட நம்பி பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவட்டா.